Hi guys, welcome back to my channel YAE. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூ பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்துட்டு மாடலிங் பண்றப்ப ஆர்த்தோகிராஃபிக் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் நீங்க எதை பத்தி மாடல் பண்றீங்களோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு நீங்க வந்துட்டு அந்த ஷேப்பை நீங்க ரீக்ரியேட் பண்றப்ப ஒரு பர்டிகுலர் வியூல இருந்து நீங்க பண்றப்ப மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாடல் வந்துட்டு பர்ஃபெக்டா வந்து வரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு மாடலிங் வந்து பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்றது நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட வியூ போர்ட்ல நீங்க உங்களோட மிடில் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி செட் பண்றது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ வந்து கிடையாது. ஸோ இப்படி நீங்க செட் பண்றப்ப இது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஃப்ரண்ட் வியூவா வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு சைட்ல ஏதாச்சும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுட்டு நீங்க அதை வந்து மாடலிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ சைட்ல இருந்து பார்க்குறப்ப நீங்களே ஓனா வந்துட்டு வியூ போர்ட்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு இப்படி செட் பண்ணீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு சைட் வியூவா இருக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு ப்ராப்பர் சைட் வியூவா வந்து இருக்காது. ஸோ அந்த ப்ராப்பர் ஆர்த்தோகிராஃபிக் வியூ வந்து எப்படி நீங்க வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்துட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க மேலே வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. அதே மாதிரி நீங்க வந்துட்டு நம்பேட்ல 3 கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் ரைட் வியூ வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, இதே மாதிரி நான் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக் வந்து தெரியும். அதே மாதிரி உங்களோட கீபோர்டில் வந்துட்டு இந்த மாதிரி நம்பேட் ஆப்ஷன் இல்லை, நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்துட்டு இந்த 3D வியூ இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியூவில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற வியூக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் இசட் கிளிக் பண்ணதுனால எனக்கு டாப் ஆர்த்தோகிராஃபிக் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக் வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து எக்ஸ் கொடுத்தா வந்துட்டு ரைட், ஒய்லேயே நான் வந்துட்டு இந்த சைடு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்த்தோகிராஃபிக்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 கொடுத்தா ஃப்ரண்ட், 3 கொடுத்தா ரைட், அதே மாதிரி 7 கொடுத்தா வந்துட்டு டாப் ஆர்த்தோகிராஃபிக். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு 1 கொடுத்தா வந்துட்டு ஃப்ரண்ட் வருது, பட் அதுவே உங்களுக்கு பேக் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக் ஆர்த்தோகிராஃபிக் வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற எல்லா வியூஸ்க்கும் நீங்கள் 3 கொடுத்தா ரைட் வருது அப்படின்னா அதே மாதிரி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் வந்து வரும். ஸோ டாப் வந்துட்டு 7 அப்படின்றப்ப நம்ம அதுக்கு ஆப்போசிட் கண்ட்ரோல் 7 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஆர்த்தோகிராஃபிக் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலிங்க்கு நிறைய டைம் யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பிளெண்டர் மட்டும் இல்லாமல் எல்லா சாஃப்ட்வேருமே நீங்கள் வந்துட்டு இந்த குவாட் வியூ அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ குவாட் வியூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாட் வியூ வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு டாப் வியூ, அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரைட் ஆர்த்தோகிராஃபிக். ஸோ இந்த மாதிரியான 3 சைடு வந்து செட் ஆகிருக்கும். இது வந்துட்டு நார்மல் யூசர் பெர்ஸ்பெக்டிவாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக நீங்கள் எப்படி வேணாலும் எடிட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பண்ணுற எடிட்டிங் வந்துட்டு மற்ற வியூஸில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு க்ளீனாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாப் வியூ அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. பட் ஆனால் இதுவே நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு ரைட்டில் இருந்து பார்க்குறப்பவும் ஸோ இதே ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் நீங்கள் வந்துட்டு இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் உங்களோட யூசர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு 4 வியூஸ் வந்து தேவை கிடையாது, பட் வெறும் உங்களுக்கு வந்து 2 வியூஸ் இருந்தால் மட்டும் போதும் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டேபிளில் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கர்சர் எடுத்து போனேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் மாறுறது வந்து தெரியும். ஸோ இந்த சிம்பிள் வந்த உடனே நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வியூ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு வெறும் ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் மட்டும் இந்த சைடு வந்து வச்சுட்டு ஸோ இந்த சைடு நீங்கள் வந்துட்டு நார்மலாக உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு உங்களோட ஷேப்பை ரீடிஃபைன் பண்ணுமோ ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஷேப்பை நீங்கள் இந்த சைடில் வந்து கிளியராக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சைடு வியூக்கு வந்துட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியான கர்சர் பாயிண்ட் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரைட் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆரோ மார்க் வந்து கிரியேட் ஆகும் அண்ட் உங்களோட கர்சரும் அதுக்கேற்ற ஆரோ மார்க்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து புது வியூ ஓப்பன் பண்ணுறது நீங்கள் எந்த சைடில் இருந்து வேணாலும் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் இது மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு சில வாட்டி கன்ஃபியூஷன் வந்து நடக்கும். ஏன்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே புஷ் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு புதுசாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி வியூஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு இது பழகிடும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்லா வியூஸும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எஸ் இப்போ நம்ம வந்துட்டு நார்மல் யூஸர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு சின்ன வீடியோ. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.